வெயில் காலத்துல ஒரு நாள் காட்டுல இருக்கிற சாகர் காக்கா சந்தியா குருவி கல்யாணமாயி 5 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த தம்பதிங்களுக்கு வள்ளி என்கிற குருவி, தேஜு என்கிற காக்கா பிறந்தாங்க. இந்த பறவைங்க 2 பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை செஞ்சுக்கிட்டு அதுல வர காசுல பசங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாகர் காக்கா சந்தியா குருவி 2 பேரும் சேர்ந்து செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ் விக்கிற மங்கா கொக்கு கிட்ட போனாங்க. வாங்க வாங்க, எல்லா விதமான ஃப்ரிட்ஜுங்க இங்கே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரிட்ஜ ரொம்பவே குறைவான விலைக்கு வாங்கிட்டு போங்க. இங்க பாருங்கம்மா, எங்களுக்கு பிடிச்ச ஃப்ரிட்ஜ நாங்க முதல்ல பாக்குறோம். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி விலைய பத்தி பேசி வாங்கிட்டு போறோம். சரிங்க காக்கா அவர்களே, ரொம்ப சின்னதான ஃப்ரிட்ஜ் கூட இருக்கு, ரொம்பவே பெருசான ஃப்ரிட்ஜ் கூட இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து எடுத்துக்குங்க. அப்படி சொல்லி அங்கிருந்து மாலினி குருவி கிட்ட வந்துச்சு. சாகர் காக்கா சந்தியா குருவி அங்க இருக்கிற செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சந்தியா குருவிக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் பிடிச்சு போச்சு. ஏங்க, இந்த ஃப்ரிட்ஜ பாருங்க எப்படி இருக்குன்னு. உன்னோட மூஞ்சி மாதிரியே இருக்குது சந்தியா. என்ன சொல்ல வரீங்க? என் மூஞ்சி நல்லா இல்லைனா? ஐயோ என் பொண்டாட்டி, உன் மூஞ்சி கூட ரொம்பவே அழகா இருக்கு. நீ பார்த்த ஃப்ரிட்ஜ் கூட உன்ன மாதிரியே ரொம்பவே அழகா இருக்கு. அப்ப நம்ம இத எடுத்துக்கலாமா? இப்பதானே நம்ம உள்ள வந்தோம், உடனே நம்மளுக்கு பிடிச்சது எடுத்துட்டு போனா என்ன நல்லா இருக்கும்? இந்த கூலர்ல உள்ள நிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான ஃப்ரிட்ஜை எடுத்துக்கிட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். சரிங்க. அப்படி சொல்லி சந்தியா குருவி இன்னொரு ஃப்ரிட்ஜ் கிட்ட போச்சு. அந்த ஃப்ரிட்ஜ பாத்துச்சு, அது கூட புடிச்சு போச்சு. சந்தோஷப்பட்டுக்கிட்டு, ஏங்க இந்த ஃப்ரிட்ஜ் கூட எனக்கு ரொம்பவே புடிச்சு போச்சு. அந்த ஃப்ரிட்ஜோட இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்பவே நல்லா இருக்கு, இதையே வாங்கிக்கலாமா? ஒரு வேலை செய் சந்தியா, உனக்கு எந்த ஃப்ரிட்ஜ் பிடிக்குதுன்னு நல்லாவே பார்த்து வச்சுக்கோ. அதுக்கப்புறமா ஃபைனலா அதே எடுத்துக்கலாம். சரிங்க. அப்படி சொல்லி சந்தியா குருவி அங்க இருக்கிற எல்லா ஃப்ரிட்ஜையும் கவனமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. சாகர் காக்கா மட்டும் கூலர்ல இருந்து வர சில்லுன்னு காத்துக்காக கூலர் கிட்ட உக்காந்துகிட்டு இருந்துச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சந்தியா குருவி சாகர் காக்கா கிட்ட வந்துச்சு. இவ்வளவு நேரம் நீங்க தூங்குனது போதும், எந்திரிங்க. மங்கா கொக்கா நம்மள கோவமா பாக்குறா. என்னங்க என்னங்க எந்திரிங்க. அப்படி சந்தியா குருவி கூப்பிட்டதுனால அப்போ சாகர் காக்கா எந்திரிச்சு, எதுவுமே உனக்கு பிடிக்கலையா சந்தியா? அப்போ சரி வா போலாம். நான் 3 ஃப்ரிட்ஜ பார்த்து வச்சிருக்கேன், அதுல ஒன்ன ஃபைனல் பண்ணி காசு கொடுங்க. அப்படி சொன்ன உடனே சாகர் காக்கா மங்கா கொக்கு கிட்ட வந்துச்சு. இங்க பாருமா, பாக்குறதுக்கு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ கொடு. அது வேலை செய்யக்கூடாது, வீட்ல சும்மாதான் இருக்கணும். அது அப்படி சொன்ன உடனே மங்கா கொக்குக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. திட்டுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. மங்கா கொக்கோட கோவத்தை பார்த்து சாகர் காக்காவும் சந்தியா குருவியும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் ஒரு கூடைய வச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்கிற சந்தியா குருவி கிட்ட பல்லவி புறா வந்துச்சு. என்னடி சந்தியா, கூடைய வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ற? நல்ல காய்கறிய கொண்டு வர போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சந்தியா குருவி சொன்ன உடனே பல்லவி புறா ஆச்சரியமா, என்னது, இந்த வெயில்ல நடு மத்தியானத்துல காய்கறி கொண்டு வரலான்னு நீ போய்கிட்டு இருக்கியா? என்னடி பண்ண சொல்ற? வீட்ல வெயிலுக்கு நம்மளாலேயே இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது காய்கறிய கொண்டு வந்து வீட்ல வைக்கவே முடியல. எல்லா காய்கறிகளும் பாழாயிக்கிட்டே போகுது. அதனால தான் இப்போ சமையல் செய்யறதுக்கு காய்கறி இல்லைன்னு கொண்டு வர போய்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட வந்த விஷயத்த சொல்லட்டா? நான் வேண்டான்னு சொன்னா நீ என்ன விட்டுருவியா? இல்லதானே, வந்த விஷயத்த சொல்லு. நீ சொல்ல வேண்டான்னு சொன்னாலும் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லியே தீருவேன். ஏன்னா அது முக்கியமான விஷயம். இங்க பாரு, நீ சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லு, இல்லனா நான் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லி அனுப்புறேன், அப்ப வந்து சொல்லு. இப்ப எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. இந்த வெயில்ல தோட்டத்துக்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. நீ போய் யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா காய்கறிய கொண்டு வர போற, அதுதான விஷயம். அதுக்கு தானே நீ போய்கிட்டு இருக்க, சொல்லு. நீ என்ன பத்தி என்ன சொன்னாலும் சரி, நீ எனக்கு என்ன பேரு வச்சாலும் சரி, நான் போய்
நான் போய் காய்கறிய கொண்டு வந்து என் பசங்களுக்கு சமைக்கணும், சரியா? அப்படி சொல்லி சந்தியா குருவி கூடைய எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போச்சு. அதுக்கு கொஞ்ச தூரத்துல காய்கறி தோட்டத்தை பாத்துச்சு. சந்தியா குருவி அங்க போய் காய்கறிங்களை பாத்துச்சு. காய்கறிங்க கூட வெயில தாங்க முடியாம கீழே விழுந்து கிடந்துச்சு. அங்கேயும் காய்கறிங்க வாடிதான் போயிருந்துச்சு. அத பார்த்த சந்தியா குருவி கவலைப்பட்டுக்கிட்டே, ஐயோ கடவுளே, தோட்டத்துல இருக்கிற காய்கறியே வெயிலுக்கு இப்படி ஆயிருந்தா வீட்ல பாலாவுற காய்கறிய பத்தி சொல்றதே வேண்டாம். அம்மா நல்ல காய்கறிய கொண்டு வந்து சமையல் செய்வான்னு வீட்ல பசங்க எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இங்க வந்து பார்த்தா எல்லா காய்கறிகளும் வாடி போய் சூரியன் வெயிலுக்கு எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது. இப்ப என்ன பண்றது? அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு அங்க இருக்கும்போது தன்னோட புருஷனான சாகர் காக்கா வந்துச்சு. என்னாச்சு சந்தியா, அவ்வளவு கவலைப்படுற? கவலைப்படாம என்னங்க பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த காய்கறிய காட்டிச்சு. சாகர் காக்கா கூட அத பார்த்து, அந்த பக்கம் பாரு சந்தியா அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பிருச்சு. சந்தியா குருவி நல்ல காய்கறிய கொண்டு வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுத்துச்சு. இப்படி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. அப்பா, தம்பிக்கு மாங்காய் பழம் சாப்பிடணும் போல இருக்குதா அப்படி வள்ளி குருவி சொன்ன உடனே தேஜு காக்கா பயத்துல, இல்ல அப்பா, எனக்கு ஒண்ணும் மாங்காய் பழம் சாப்பிடணும் போல இல்ல. அக்காவுக்கு தான் மாங்காய் பழம் வேணுமா, அதுக்கு தான் அவ பொய் சொல்றா. இப்படி வள்ளி குருவி தேஜு காக்கா ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பசங்களோட சண்டைய பார்த்து 2 பேரும் சிரிச்சாங்க. சந்தியா, வீட்ல இருக்கிற மாங்காய் பழத்தை கொண்டு வா. சரிங்க, இப்பவே அதை கட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கறேன். வள்ளி, கிச்சன்ல ஒரு கிண்ணத்துல மாங்காய் பழம் வச்சிருக்கேன், போய் கொண்டு வா. நான் இப்பவே போய் கொண்டு வரேன் மம்மி. வள்ளி குருவி சந்தோஷமா அங்கிருந்து பறந்து கிச்சனுக்கு வந்துச்சு. கிச்சன்ல ஒரு பக்கத்துல ஒரு டிஃபன் பாக்ஸ மூடி போட்டு வச்சிருந்தாங்க. வள்ளி குருவி அதை பாத்துச்சு. மம்மி சொன்ன மாதிரி இந்த டிஃபன் பாக்ஸ்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இதையே கொண்டு போறேன். இப்படி வள்ளி குருவி அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு சந்தியா குருவி கிட்ட வந்துச்சு. அம்மா, நீங்க கொண்டு வர சொன்ன மாங்காய் பழத்தோட பாக்ஸ் இது அப்படி சொல்லி பாக்ஸ கொடுத்துச்சு. சந்தியா குருவி பாக்ஸ்ல இருக்கிற மாங்காய் பழத்தை பாத்துச்சு. அது எல்லாமே கெட்டு போயிருந்துச்சு. அத பார்த்து எல்லாரும் கவலைப்பட்டாங்க. சாகர் காக்கா அத பார்த்து, எல்லாரும் கவலைப்பட்டா பாழான மாங்காய் பழம் திரும்பி வராதுல்ல, நம்ம செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜை கொண்டு வந்திருந்தா இந்த கவலை நம்மளுக்கு இருந்திருக்குமா? வீட்ல இருக்கிற காய்கறி பழங்க எல்லாமே நல்லா இருந்திருக்கும் தானே? சந்தியா குருவி சொன்ன உடனே சாகர் காக்கா கோவமா பறந்து போயிடுச்சு. ஒரு நாள் சந்தியா குருவி பானைய தூக்கிக்கிட்டு தண்ணிக்காக தண்ணி கிட்ட வந்துச்சு. அப்ப அந்த தண்ணியில பளபளன்னு ஜொலிக்கிற பச்சையா இருக்கிற புல்ல பாத்துச்சு. இது என்னவோ மந்திர புல்லு மாதிரி தெரியுது. அப்படி சொல்லி சந்தியா குருவி அங்க பச்சையா இருக்கிற அந்த புல்ல எடுத்துச்சு. இது நிஜமா மந்திர புல்லா இருந்தா நான் சொன்ன மாதிரியே ஆகும், இல்லனா ஆகாது. ஏ மாய புல்லே, நீ மந்திர ஃப்ரிட்ஜா மாறி வா. அப்படி சந்தியா குருவி சொன்ன உடனே சந்தியா குருவி கையில இருக்கிற அந்த புல்லு மந்திர புல்லு ஃப்ரிட்ஜா மாறிடுச்சு. சந்தியா குருவி ஆச்சரியமா பாத்துச்சு. அப்போ நான் யோசிச்சது சரிதானா? ஏ மாய புல் ஃப்ரிட்ஜே, நீ என்னோட என் வீட்டுக்கு வா. அப்படி சொல்லி புல்லு ஃப்ரிட்ஜ் மேல உக்காந்துச்சு. அப்போ அந்த ஃப்ரிட்ஜ் காத்துல பறந்துகிட்டே போச்சு. இப்படி அன்னையில இருந்து அந்த மாய புல் ஃப்ரிட்ஜ் அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருளுங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துச்சு. வயல்ல சுத்திக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டியான ஸ்வேதா குருவிக்கு எல்லா காய்கறிகளும் கிடைச்சாலும் கத்திரிக்காய் மாத்திரம் கிடைக்காம தேடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த காட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா வயல்லிங்களையும் தேடி பார்த்துட்டேன். எல்லாரும் எல்லா தரக்காரியும் போட்டிருக்காங்க, யாரும் கூட கத்திரிக்காவை போடல. கத்திரிக்காவை எதனால யாரும் விரும்ப மாட்டிருக்காங்க, எனக்கு எதுவுமே புரியல. அத பத்தி யோசிச்சு எனக்கு எதுக்கு தலைவலி? நான் மட்டும் கத்திரிக்காவை தான் வெளிய போறேன், வீட்டுக்கு போய் அவர்கிட்ட சொல்றேன். அப்படி சொல்லி ஸ்வேதா குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. வீட்டுல புருஷனான முராரி காக்கா, மகளான பூஜா குருவி, மகனான சந்து காக்காவுக்கு ஜோக் சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்துச்சு. பசங்களா, ஜோக்ஸ் எப்படி இருந்துச்சு? ஜோக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. சிரிச்சு சிரிச்சு வயிறு தான் வலிக்குது. இன்னைக்கு இது போதும். அப்பா, அக்கா சொன்ன மாதிரி சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. இன்னைக்கு இது போதும். அப்படி பசங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்வேதா குருவி வீட்டுக்கு வந்துச்சு. பசங்களா,
இது வரைக்கும் நீங்க சிரிச்சது போதும். இப்ப போய் நீங்க 2 பேரும் வெளியே விளையாடுங்க. உங்க அப்பா கூட எனக்கு கொஞ்சம் பேசணும். இப்ப என்னாச்சு ஸ்வேதா? இது வரைக்கும் நல்லா தானே போகுது. இருங்க சொல்றேன். பசங்களா, நீங்க போய் விளையாடுங்க. சரிங்கம்மா. வாடா தம்பி, போய் விளையாடலாம். அம்மா சொன்னாங்கல்ல. சரி அக்கா, வா போய் விளையாடலாம். இப்படி பசங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வெளியே போனாங்க. சரி, இப்பவாவது விஷயம் என்னன்னு சொல்லு ஸ்வேதா. காய்கறி விளையறது பத்தி பேசணும். காய்கறி வியாபாரத்தை பத்தி பேசணுமா? சொல்லு ஸ்வேதா. நான் கத்திரிக்காவை விளையலான்னு இருக்கேன். அப்படி ஸ்வேதா குருவி சொன்ன உடனே முராரி காக்கா ஆச்சரியமா பாத்துச்சு. கத்திரிக்காவை விளைய போறியா? யாராவது கத்திரிக்காவை விளைஞ்சிருக்கிறத நீ பாத்தியா? யாருமே கத்திரிக்காவை போடாதனாலதான் நான் போடலான்னு சொல்றேன். மார்க்கெட்ல கத்திரிக்காய் விலைய பத்தி தெரிஞ்சுதாங்க கத்திரிக்காவை விளையலான்னு நானு உங்ககிட்ட வந்து கேட்டேன். நீனே முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட எதுக்காக ஸ்வேதா வந்து கேக்குற? எதனால கத்திரிக்காய் விளையறேன்னு சொன்ன எல்லாரும் அப்படி சொல்றீங்க? மார்க்கெட்ல அதுக்கு ஒரு நல்ல விலை இல்ல, அதுல நிறைய பூச்சிங்க பூக்குது. அத தெரிஞ்சுதான் ஆதியில இருந்தோ கத்திரிக்காவை விளையல. நல்லா இல்லன்னு சொல்லி விலைய குறைப்பாங்க. நம்ம கைக்கு நல்ல லாபம் வராம ரொம்ப குறைவாதான் லாபம் வரும். அப்படி இல்லங்க, கத்திரிக்காவை எப்படி விளையணும்னு நான் பாத்திருக்கேன். அப்படியே விளைச்சிட்டு போறேன். சொன்ன பேச்ச கேளு ஸ்வேதா. அப்படியே வண்டியில வச்சு விக்கிறேங்க. வெண்டைக்கால எவ்வளவு விட்டமின்ஸ் இருக்கு தெரியுமா? ஃபைபர், விட்டமின் சி, மல்டி நியூட்ரியன்ஸ்னு ரொம்பவே இருக்கு. அதுலயும் எண்ணெய் கத்திரிக்காய்னா யாருமே விட மாட்டாங்க. எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. கத்திரிக்காய் வியாபாரம் செஞ்சு நஷ்டத்தை தான் பாப்பேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? உன்னோட இஷ்டம். நீங்க பசங்களை பாத்துக்குங்க, விளைச்சல நான் பாத்துக்கிறேன். அப்படியே ஆகட்டும் ஸ்வேதா, நான் பசங்க கிட்ட போறேன். சாதாரணமா நான்வெஜ்ஜோட வெஜ்ஜில தான் அதிகமா புரோட்டீன் இருக்கும். ஆனாலும் அதை யாருமே வாங்க மாட்டாங்க, அதிகமா தின்னவும் ஆசைப்பட மாட்டாங்க. சின்ன பசங்க அத பத்தி தெரியாம அதை திங்கவே மாட்டாங்க. பெரியவங்க கூட அதே மாதிரி தான் சாப்பிடவே மாட்டாங்க. கொஞ்சம் பேருக்கு கத்திரிக்காவே பிடிக்காது, அதனால ஸ்கின் அலர்ஜி வரும் தெரியுமா உனக்கு? அந்த மாதிரி இருக்கிறவங்கள சைட்ல வைங்க. ஆனா கத்திரிக்காய் திங்கிறவங்க நிறைய பேரு இருக்காங்க. கத்திரிக்காயில அதிகமா புரோட்டீன் இருக்கு, அது ரொம்ப நல்லது. தற்காரிங்க இல்லையே ராஜா கத்திரிக்காங்க, என்ன சொல்றீங்க? அப்படி கேட்ட உடனே முராரி காக்கா எதுவுமே பேசாம வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. ஸ்வேதா குருவி நினைச்ச மாதிரியே தன்னோட வயல்ல கத்திரிக்காவை போட்டுச்சு. செடிக்கு தேவையான மண்ணு தண்ணி எல்லாம் ஊத்தி செடிங்களை வளர்த்துச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் கத்திரிக்காங்கெல்லாம் விளைஞ்சி கைக்கு வந்துச்சு. ஒரு நாள் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னோட பசங்க கிட்ட வந்துச்சு ஸ்வேதா குருவி. என்னாச்சு பசங்களா, எதுக்கு நீங்க அழுவுறீங்க? நீ எதுக்காகம்மா கத்திரிக்காவை விளைஞ்சிருக்கிற? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க உங்க அம்மாவுக்கு புத்தி இல்லையா, கத்திரிக்கால பூச்சி இருக்கும், நீங்களும் அதத்தானே தின்னுவீங்க இஹிஹிஹின்னு கிண்டல் பண்றாங்கம்மா. ஆமா மம்மி, நாங்க வெளியே போக மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போக மாட்டோம். எல்லாரும் எங்களை பார்த்து கேவலமா சிரிக்கிறாங்க, வெளியில தலை தூக்கி நடக்க முடியல. அப்படி இல்ல பசங்களா, கத்திரிக்கான்னு சொன்னா பூச்சி புழுவுன்னு எதுவுமே இல்ல. ஏதாவது ஒரு கத்திரிக்கால தான் இருக்கும், அவ்வளவுதான். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோமா, அந்த கத்திரிக்காவை புடுங்கி போடுறோம் பாருங்க. அப்படி பூஜா குருவி சொன்ன உடனே ஸ்வேதா குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. பூஜா குருவிக்கு அடிச்சிச்சு. பூஜா குருவி ரொம்பவே அழுந்துகிட்டே இருந்துச்சு. தன்னோட மக அழுவுறது பார்த்து தாயான ஸ்வேதா குருவிக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு. பக்கத்துல கூப்பிட்டுக்கிட்டு, பசங்களா நான் சொல்றத கேளுங்கப்பா. கத்திரிக்கால விட்டமின் B12, B6, ஆன்டி ஆக்சிடென்ட், போலேசியம், பொட்டாசியம், விதவிதமான சத்துங்க இருக்கு. அது நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால குறைக்கும், ஹைட்ராக்சனை ஒதுக்கி நம்ம குண்டை குறைச்சிடும். இப்படி பசங்களுக்கு புரிய வச்சிச்சு. கத்திரிக்கால அதிகமா ஃபைபர் இருக்கிறதுனால அது நம்ம வெயிட்ட கூட குறைச்சிடும். இதுல எல்லாமே நல்லதுதான் இருக்கு. அப்படி சொல்லி பசங்களை சமாதானம் பண்ணிச்சு. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. மறுநாள் ஸ்வேதா குருவி மாலினி குருவி மங்கா கொக்க கூட்டிக்கிட்டு கத்திரிக்காய் பெரிக்க கூட்டிட்டு வந்துச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு.
நான் விளைச்ச கத்திரிக்காவை பெரிக்கிற நாள் வந்துச்சு. ஆனா எங்களுக்கு காசு கொடு, கத்திரிக்காவை கொடுக்காத. உங்களுக்கு காசு கூட சின்ன கூடல கத்திரிக்காவும் கொடுக்கறேன்டி. அத நாங்க என்ன செய்யறது? காய்கறிய பத்தி பசங்களுக்கு தெரியலனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம கூட அத பத்தி புரிஞ்சுக்கலனா எப்படி சொல்லு? காய்கறியில இருக்கிற நார் அம்சங்க நம்மளோட வயித்துக்குள்ள எல்லாமே ஜீரணமாயி வெளியே கொண்டு வர உபயோகம் ஆகுது. காய்கறிய தின்னா நம்ம ரொம்பவே ஆரோக்கியமா இருப்போம். அது மட்டும் இல்லாம கத்திரிக்கால கேன்சரை விரட்டுற அம்சம் இருக்கு. அதனால எங்களுக்கு கேன்சர் வரணுமா? அது இல்ல மங்கா, கத்திரிக்கால அதிகமா ஐரன் இருக்கும். அதனால பிரச்சனையும் குறையும். கத்திரிக்கால இருக்கிற அம்சங்க நம்ம ரத்தத்துல இருக்கிற சக்கரை அம்சம் குறையறதுக்கு உபயோகமாகும். அது மட்டுமே இல்லாம கேஸ்ட்ரிக், காலு வீங்குறது, ஜீரணம் ஆகாம இருக்கிறது, மோஷன் ப்ராப்ளம கூட கிளியர் ஆக்குது. இப்படி ஸ்வேதா குருவி எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் மங்கா கொக்கு மாலினி குருவி காசுதான் வேணும், காய்கறி வேண்டான்னு சொல்லிச்சு. இருட்டு ஆகுற வரைக்கும் கத்திரிக்காவை பிரிச்சு கூலிய வாங்கி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஒரு நாள் ஸ்வேதா குருவி கத்திரிக்காவை எடுத்துக்கிட்டு தலாரி கருடகிட்ட வந்துச்சு. ஐயோ, கத்திரிக்காவை எடுத்துட்டு வந்தியா ஸ்வேதா? இப்போ இதோட விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு. என்னால முடிஞ்ச காசை தான் கொடுப்பேன் அப்படி சொல்லி குறைவா காசு கொடுத்துச்சு. ஸ்வேதா குருவி அந்த காசை வாங்கிக்கிட்டு கவலையா வீட்டுக்கு வரும்போது நல்ல பொருளுக்கு அதிகமா காசு கூட கிடைக்க மாட்டிருக்கு. இவ்ளோ நல்ல காய்கறிக்கு நல்ல விலை கிடைக்காதது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே சுவாமி புறா உக்காந்துகிட்டு இருந்துச்சு. ஸ்வேதா குருவி கையெடுத்து கும்பிட்டுச்சு. ஸ்வேதா குருவி, உன்னோட நிலைமை எனக்கு புரிஞ்சிச்சு. கவலைப்படாத. உன்னை பார்த்து சிரிச்சவங்களே உன்னை தேடி வருவாங்க, உங்ககிட்ட உதவிய கேட்பாங்க. மிச்சம் இருக்கிற கத்திரிக்கால நீ போய் ஒரு வீட்டை கட்டு. அப்படி சொன்ன உடனே ஸ்வேதா குருவி அங்கிருந்து கிளம்பி பறந்து போச்சு. சுவாமி புறா சொன்ன மாதிரி கத்திரிக்கால வீடு கட்டிச்சு. அத பார்த்த மத்த பறவைங்க ஸ்வேதா குருவிக்கு பைத்தியம் புடிச்சிச்சின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிஜமாலே ஸ்வேதா குருவிக்கு கத்திரிக்காய் பைத்தியம் புடிச்சிச்சு. ஆமா மாலினி, நேத்து அத வித்துச்சு, இன்னைக்கு வீடு கட்டுது. அதோட புருஷன் முராரி காக்கா கத்திரிக்காவை விளைக்காதேன்னு சொன்னாலும் கத்திரிக்காய் விளைச்சல செஞ்சு இப்ப விக்க முடியாம அதுலயே வீட கட்டுது. இப்படி எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. ஸ்வேதா குருவி அதையெல்லாம் காதுல வாங்காம அதோட வேலைய செஞ்சிச்சு. ஒரு நாள் காட்டுல பயங்கரமான இடி மின்னல் மழை வந்துச்சு. அந்த மழை காத்துக்கு அவங்க கட்டின வீடெல்லாம் தண்ணில அடிச்சுக்கிட்டு போச்சு. ஆனா ஸ்வேதா குருவி கட்டின கத்திரிக்காய் வீடு மட்டும் கட்டியா அப்படியே இருந்துச்சு. எல்லா பறவைங்களும் அத பத்தி தெரிஞ்சு ஸ்வேதா குருவி கிட்ட வந்து மன்னிப்ப கேட்டாங்க. ஸ்வேதா குருவி அந்த வீட்டுல எல்லா பறவைங்களுக்கும் ஆதரவு கொடுத்துச்சு. அன்னையில இருந்து ஸ்வேதா குருவிக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாச்சு.